அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இன்று ஓதப்பட்ட குர்ஆனிலே மூமீன்களுடைய அந்த அடிப்படையை, அவங்களுடைய மனோபாவத்தை அல்லாஹு தஆலா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும். மூமீன்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உயிர்களை விலைக்கு வாங்கி கொண்டான் என்ற அந்த வசனம். அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ரப்புல் ஆலமீனுக்காக தியாக உணர்வோடு அர்ப்பணத்தோடு வாழக்கூடியவர் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். எத்தனையோ சுகதாக்களை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. அவ்வளோ பேருடைய மோட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வா தான் இருந்திருப்பான். அவங்களுக்கு சுய லாபமோ குடும்பத்தை பற்றி உள்ள ஒரு பெரிய அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்காரு. அப்படி இருக்க போய் தான் இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு, அந்த குடும்பமே அல்லாஹ்விற்காக தன்னை இழந்தவர்கள் சகோதரர்களே. ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் தான் பெற்ற பிள்ளைக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்கால திட்டங்கள் இருக்கும். ஆனால் பிள்ளைக்கு சுகதாவுடைய ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பதில் தாய் தகப்பன் முனைப்பு காட்டி வந்தனர். அதற்கு பாடம் நடத்துறதுக்கு பதிலாக தாங்களே ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. ஏன்னா முதலாக இஸ்லாத்திற்கு இன்னுயிரை இழந்தவர்கள் அவங்களுடைய தாயான சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாக ஒரு பெண் இஸ்லாத்திற்காக இழக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகத்தான் இருக்க முடியும். முதலாக ரத்தம் சிந்திய பெண்மை. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு அவங்களுடைய பெயரை நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கிறோம், சுமையான்னு சொல்லிட்டு வச்சு அழகு பார்க்கிறோம். அந்த தாய் போட்ட அந்த ஒரு பெரும் தியாகம் தான் சகோதரர்களே. அதே போல கொஞ்சம் கூட சளைக்காமல் அவங்களுடைய அன்பு கணவர் யாசிர் ரலியல்லாஹு, இந்த தாயையும் தகப்பனையும் பார்த்து அப்படியே உள்ளுக்குள் பெரிய அளவுக்கு அர்ப்பணத்தோடு வாழ்ந்த ஹசரத் அம்மார் ரலியல்லாஹு கடும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு நம்ம சொல்லுவோம், பிலால் ரலியல்லாஹுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையான கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர் ஹசரத் அம்மார் ரலியல்லாஹு. தீக்கனல் இருக்குது பாருங்க, அந்த தீக்கனலை பத்தி வச்சு சூடு வைப்பாங்க, கதறி துடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சகோதரர்களே, தீ கங்குகளை எப்படி பரத்தி போட்டு இந்த சாமியாடிகள் எப்படி தீக்குழி இறங்குறாங்களோ அதே போல அவர்களை அப்படியே உருட்டுவான் சகோதரர்களே. விடு, அல்லாவை விடு, இஸ்லாத்தை விடு, முஹம்மதை விடு என்று உருட்டுவார்கள், கடந்து கதறுவார்கள் ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து போகக்கூடிய சமயத்திலே ஈவு இரக்கமற்ற அந்த பாவிகளுடைய செயல்பாடை பார்த்து பெரிய அளவுக்கு திடுக்கம் அடைந்தவர்களாக, இறைவனே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த ஒன்றை தவிர வேறு எதை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மாரின் தலையை கோதிவிட்டு சொல்வார்கள், ஓ யாசருடைய குடும்பமே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நிரந்தர உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த பொற்காலத்தை வைத்திருக்கிறார், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நெருப்பு கங்க பார்த்து சொல்லுவாங்களாம், நெருப்பே, இப்ராஹிமுக்கு எப்படி நீ குளிர்ந்தாயோ அதே போல அம்மாருக்கு நீ குளிர்ந்து விடு, அவரை சித்திரவதை செய்யும் போது நீ அவரை சுட்டு விடாதே என்று சொல்வார்களாம். அந்த அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே குஃபார்களுடைய துவேஷம் அதிகமானது. என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், எப்படி தாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியல. சுடு மணலில் அவரை கடத்தி, அந்த நெருப்பில் அவரை கடத்தி அங்கும் இங்கும் அவரை அசைய விடக்கூடாது என்பதற்காக பெரிய பாறாங்கற்களை வைத்து, அதான் சொல்லுவாங்க இல்லையா, சமாதி, அதை மாதிரி வச்சான். அங்கு இங்கும் அசையக்கூடாதுன்னு, கையில ஒரு கல்லு, காலில் ஒரு கல்லுன்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். அவ்வளவு சித்திரவதை. அதற்கு பிறகு அப்படி தூக்கி நிறுத்தினான், தலைமயிரை பிடித்து அப்படி தூக்கி நிறுத்தினான். நிறுத்தி இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லையா என்று கேட்டான். விட மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் நிலை பெற்றிருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு சொன்னா, அந்த முகத்துல என்னென்ன கொடுமைகள் செய்ய முடியும், அதாவது குத்தி 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 கிழிக்கிறது. அந்த காயங்கள் வர 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 என்ன செய்யறதுன்னு சொன்னா, அந்த ரத்தத்துக்கு மேலேயே அடிக்கிறது, அந்த காயத்துக்கு மேலேயே அடிக்கிறது. கடைசியில ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நான் உன் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் அல்லாவை துறக்கிறேன், லாத்துஸாக்களை தெய்வம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்படியே உளுந்த உடனே விட்டுட்டான். போட்டுட்டு போயிட்டே இருந்தான். சடலமாகி கிடக்கதை போல, சடலம் போல கிடந்த ஹஸரத் அம்மார் ரலியல்லாஹு அவர்களை சில சஹாபாக்கள் அவரை கைத்தாங்கலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்து அவருக்கு உண்டான எல்லா முதலுதவி சிகிச்சை, ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அம்மார் ரலியல்லாஹு அழுதாக, யா ரசூலல்லாஹ்,
அந்த கொடுமையான அதாபுகளை என்னை தாழ மாட்டாமல், நான் இப்படிப்பட்ட சித்திரவதையை தாங்க முடியாமல் நான் இந்த வார்த்தையை நான் புரோகித்து விட்டேன், சிற்கான வார்த்தையை புரோகித்து விட்டேன், நான் என்ன செய்வேன் சொல்லி ரொம்ப அழுதார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் உயிர் முக்கியம்பா, உன் உயிர் இருக்கும்போதுதான் அடுத்த கட்டத்துக்கு உன்னால போக முடியும். உன் உயிர் அல்லாஹ் தந்த ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறதுக்காக நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் நீ சொன்ன. ஒன்னும் கஷ்டப்படாத, அல்லாஹ் இது சம்பந்தப்பட்ட ஒரு சாதகமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. உடனே படைத்தவனின் அந்த வார்த்தைகள் வந்து இறங்கியது. மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அல்லாஹ்வை மறுக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டு உள்ளமெல்லாம் ஈமான் நிரம்பிய நிலையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்லி இருந்தாலும் அவர்கள் பாவிகள் அல்ல அப்படின்னு சுப செய்தி பஷாரத்தை, குட் நியூஸை ஹஜரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல அல்லாஹ் இறக்கினான்ற உடனே அவங்க அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட அந்த மக்களை பார்த்து தான் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும், அவங்களுடைய உயிர்களை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! உயிர்களை அவங்க கொடுக்கறாங்கன்றதை விட அவங்களுடைய உயிர்களை அல்லாஹ் விலை மதிப்பற்ற விலை கொடுத்து வாங்கி கொண்டான் அப்படின்ற வார்த்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியெல்லாம் உயிரை, உடலை, நலனெல்லாம் நம்ம கொடுக்கலங்க. குறைந்தபட்சம் நேரத்தை கொடுக்குறோம், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் கொஞ்சம் உடல் நமக்குள்ள சக்தியை வந்து அல்லாஹ்வுடைய இபாதத்துல ஈடுபடுத்துறோம். அவங்க அடைந்த தியாகம், அவர்கள் செய்த தியாகம், அர்ப்பணத்துல ஒரு கால் தூசி கூட நாம பண்ணல சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தியாக உணர்வை அல்லாஹ் நமக்கு மேம்படுத்துவானாக. இறைவனுக்காக அர்ப்பணிப்பு தனத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய பரக்காத்துகளை கொண்டு அல்லாஹ் நம்ம அவர்களுக்கு நசீபாக்குவானாக.